ஐயோ ஹையால் ஏன்னா என் இன்ட்ரோவில் ஜாக்கெட்டு இப்போ எனக்கு பக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மோட்டர் லாங்கெல்லாம் எதுவும் இல்லைங்க. நிறைய பேருக்கு தெரியாது எப்படி ஜாக்கெட்டு ரைடிங் பேண்ட்ஸு இப்போ க்ளவுஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும். இது சிம்பிள் தான், நார்மல் உங்கள் க்ளோத் க்ளீன் பண்ணுற மாதிரி தான். என்னென்ன தேவை பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க. நார்மல் ஒரு பக்கெட்டு, சம் வாட்டர், ப்ரெஷ் இருந்துச்சுன்னா ஜாக்கெட் பேண்ட்ஸ்லாம் நிறைய ஆளுக்கு இருந்துச்சுன்னா ஒரு ப்ரெஷ்ஷு அண்ட் சம் டிட்டர்ஜென்ட் பவுடர், அவ்வளோதாங்க. சிம்பிளுங்க. பட் ஷுட் பி கேர்ஃபுல். ஏன்னா அந்த மெட்டீரியல்லாம் ஒரு மெஷ் மெட்டீரியல், நெட் மெட்டீரியல் இருக்கும். ஸோ டேமேஜஸ் வர வாய்ப்புகள் நிறையா ஹை. ஸோ பார்த்து க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. வாங்க காமிக்கிறேன் எப்படின்னு. ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, 1/4 பக்கெட்டு. அண்டு நார்மல் டிட்டர்ஜென்ட் பவுடர் தான். ஃபர்ஸ்ட் வந்து 1/2 ஸ்கூப் டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. வாட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோம் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேய் எங்கடா ஓடுற? இங்கே வா, கமேர் சரி. இந்த சோப்பு தண்ணி பார்த்தானே குளிக்க வச்சிடறான்னு ஓட்டான். ஹலோ கமேர் சிட். இன்னும் பாதி ஸ்கூப் டிட்டர்ஜென்ட் போட்டுக்கிறேன். நான் 10ல் ஃபோம் மேலே தான் வந்துச்சு, அடியிலெல்லாம் ஃபுல் வாட்டரியாக இருந்துச்சு. அதனால் இதுதான் நான் யூஸ் பண்ணுற ரைடிங் ஜாக்கெட்டு, லெவல் 2 இதெல்லாம் ஸ்கால் அது. ஸோ நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள பேடிங்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கன்ஃபார்மாக ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணோம். ப்ளஸ் பாக்கெட்ஸ் எல்லாம் இருக்கிறனால பாக்கெட்ஸில் என்ன வச்சுருந்தீங்கன்னா எடுத்துருங்க. கேஷ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா. ஓகே, பின்னாடி ஸ்பைனல் பேட்ஸ் அதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். சில ரைடிங் ஜாக்கெட்ஸில் கொஞ்சம் பாக்கெட்ஸ் வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி பெண்டு பண்ணி எடுத்தால் வந்துடும். ஸோ அது பின்னாடி பேடிங்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ சைடில் வச்சிடலாம். இப்போது ஷோல்டர் 2 சைடு இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர் 2 ரிமூவ் ஆயிடுச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து எல்போ கிட்ட இருக்கும் 2 பேட்ச் 2 சைட்லேயும். ஸோ இது வந்து கை உள்ளே விட்டு தான் எடுக்கணும். நான் இதை எடுத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 சைடு எல்போ இப்படி தான் இருக்கும், எல்போ பேட்டிங்ஸு. இப்போ அடுத்தது வந்து பெரிய டீலெலாம் இல்லைங்க. இந்த ஊற வச்ச இந்த சோப் வாட்டரில் இதை உள்ளே போட்டு சோப் பண்ணிவிடுங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் இருக்கட்டும் அப்படியே. அண்ட் தென் நம்மளோட ரைடிங் க்ளவுஸும் சேர்த்து தான் போடணும். சும்மா இதுக்கு வாட்டர் வேஸ்ட் பண்ணுறது ஒன்றுக்கு தனித்தனியாக ஒன்றுலேயே எல்லாம் போட்டுருங்க. ஜாக்கெட் நிறைய அழுக்கு இருக்குது, சோப் பண்ணாலும் போக மாட்டேங்குது, உங்களுக்கு ப்ரஷ் பண்ணியே தீரணும்னா ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். ப்ரஷ்ஷு நார்மலாக இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணாதீங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இந்த ஜாக்கெட்டில் இருக்கிற இந்த மெஷ் மெட்டீரியலாக இருக்கும் ஃபுல்லாக. செஸ்ட் கிட்ட, பின்னாடி, ஷோல்டர் எல்லாத்துக்கும் நெட்டு மெட்டீரியல் இருக்கும். ஸோ இதை வச்சு ப்ரஷ் பண்ணிங்கன்னா அந்த நெட்டெல்லாம் பிஞ்சிக்கிட்டு போகும். வெசல் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ் இதை யூஸ் பண்ணுங்கள். டிட்டர்ஜென்ட்ஸ், வாட்டர் எல்லாம் ஸோ லைட்டாக தொட்டுட்டு அதை வச்சு ப்ரஷ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு கிளியாது. இந்த மெஷ் மெட்டீரியல் அழுக்கும் போகும். பட் எனக்கு இது தேவையில்லை, நீட்டாக தான் இருக்குது. பட் ஃபுல் டஸ்ட்டாக இருந்தனால, எனக்கு டஸ்ட் ப்ராப்ளம் இருக்கிறனால இதை வந்து துவைக்காமல் யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் இப்படி தட்டுறப்ப தூள் பறக்கும், மூக்கில் போயிட்டு எனக்கு அது கோல்ட் ஆகும். அதனால தான் நான் இப்போ வாஷ் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ ஒன்றும் அழுக்கில் இல்லை, சும்மா இப்படி சோப் பண்ணிட்டு ரின்ஸ் பண்ணி எடுத்தால் கரெக்டாகிடும், அவ்வளோதான். அண்ட் க்ளவுஸ் வந்து வெளியே மட்டும் அழுக்கு இருக்காதுங்க, உள்ளேயும் அழுக்கு இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து ஒரு லெதர் மெட்டீரியல் இருக்கும், லெதர் அண்ட் ஸ்பாஞ்ச் மெட்டீரியல் இருக்கிறனால கை ஸ்வெட் ஆச்சுன்னா உள்ளே அந்த ஸ்வெட்டெல்லாம் போய் உள்ளே சேர்ந்துருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் கைக்கு ஃபங்கஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து வாட்டர் இப்படி உள்ளே போகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பின்னா உங்கள் கை கூட உள்ளே விட்டு இப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. அண்ட் மேக் ஷுர் இந்த ஃபிங்கர்ஸ் கேப்பெல்லாம் இருக்குது இல்லையா க்ளவுஸில், அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. அண்ட் இந்த பாம் சைடு அதெல்லாம் ஃபுல் க்ளீன் பண்ணு. ஏன்னா அந்த ஹேண்டில் த்ராட்டில் இப்படி கொடுத்துக்கிட்டு அந்த த்ராட்டிலோட பிளாக் மார்க்ஸ் எல்லாம் உங்கள் கையில் கூட வரும், இந்த க்ளவுஸில் கூட வரும், உள்ளே கூட போகும், தெரியாது. ஃபங்கஸ் வர வாய்ப்பு இருக்குது கையில். ஸோ அதை ஒன்று க்ளீன் பண்ணிக்கோங்க.
நான் வந்து சோப் வாட்டர்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போது நார்மல் ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து ப்ளெயின் வாட்டர் எதுவுமே டிட்டர்ஜென்ட் எதுவுமே போடல. நார்மல் வாட்டரில் இப்போ திருப்பி லாஸ்ட்டை ரின்ஸ் பண்ணிவிட்டு காய போட்டுற வேண்டியதுதான். க்ளவுஸ் கூட நான் எல்லாமே ரின்ஸ் பண்ணுறதும் க்ளீனாக ரின்ஸ் பண்ணோம் தரோவா. ஏன்னா அந்த சோப்பு டிட்டர்ஜென்ட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒயிட் பேச்சஸ் மாதிரி தெரியும், அது அசிங்கமாக இருக்கும். ஸோ க்ளீனாக இது கொஞ்சம் ரப் பண்ணிக்கோங்க க்ளவுஸு. அதே மாதிரி ஜாக்கெட் எல்லாமே டோட்டலாக. ரைடிங் பேண்ட் இருந்தாலும் இது மாதிரி தான் க்ளீன் பண்ணுவோம். ரைடிங் ஷூ வந்து அது கொஞ்சம் அது வேறு மாதிரி தான், இது மாதிரி பண்ணுறது இல்லை. மாடிக்கு தான் வந்திருக்கேன். வெயில் வரும் பயங்கரமாக இருக்குதா. கேப் போட்டிருக்கேன், எல்லாம் தலைவலியும் வந்துருப்பாருங்க. கீழே வந்து டிவி சவுண்டு, குக்கிங் சவுண்டு, அந்த சவுண்டு இந்த சவுண்டுன்னு இருக்குமா, பண்ணவே முடியாது வீடியோ. பேக்ரவுண்டில் கொய்யான்னு சவுண்டு வரும். அதான் மேலே வந்துட்டேன் ப்ளீஸ் சொன்னாக்கோங்க. க்ளவுஸு ஜாக்கெட்டெல்லாம் ரின்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அது எக்ஸஸ் வாட்டர்லாம் கீழே வந்துடும். நீங்கள் இப்படி நார்மல் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணவே கூடாது. பண்ணிங்கன்னா அந்த ரிங்கிள்ஸ் வந்து இந்த மெட்டீரியல்லாம் டேமேஜ் ஆகும். அண்ட் டைரெக்ட் சன்லைட்டில் கூட வைக்கக்கூடாது. மாடியில் பால்கனியில் எதாவது வைக்காதீங்க. கொஞ்சம் ஷேட் இருக்கிறதுல லைட்டாக சன் ஷேடு விழுகிற மாதிரி அந்த இடத்துல வைங்க. ஓகே, டைரெக்ட் மாடியில் டைரெக்ட் சன்லைட் வச்சிங்கன்னா மெட்டீரியல்லாம் பிளாக் சன்னு விழுந்து ஃபேட் ஆகிடும் கலரு. அண்ட் மெட்டீரியல் கூட பர்ன் ஆகி ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி. ஸோ அது பண்ணாதீங்க. ஸோ ஷேட்லேயே வைக்கிறது பெட்டர். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஜாக்கெட்டை வெளியே எடுத்தோன்னா இந்த வெயிட்டாக இருக்குது, தண்ணியாக இருக்கிறனால பாருங்க ஸோ நீட். முன்னாடி டார்க் ப்ரௌனாக இருந்துச்சு, இப்போ வந்து கரெக்டு பக்கா பிளாக் கலராக இருக்குது. அந்த ஒரிஜினல் கலர் நிறையா ஸ்குவீஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. லைட்டாக எப்படி பண்ணி விட்ருங்க போதும். மிச்சம் வாட்ரு அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வடிஞ்சிருட்டோம். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணாதீங்க, மெட்டீரியல் டேமேஜ் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். பேடிங்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. நான் பேடிங்ஸ் எல்லாம் கீழே எடுத்துகிட்டு போயிருவேன். அது ஜாக்கெட்டு க்ளவுஸு ட்ரை ஆகிறதுக்கே மேபி 1 day ஆகலாம், 2 days கூட ஆகலாம். சீக்கிரம் ட்ரை ஆகணுன்னு வெயிலில் வச்சுட்டு டேமேஜ் பண்ணிக்காதீங்க அந்த மெட்டீரியலை. அது மெதாவே ட்ரை ஆகட்டும் ஷேட்லேயே. ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேட்டிங்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ரைடிங் பேண்ட்ஸ் இருந்தாலும் இதே மாதிரி தான் வாஷ் பண்ணணும், ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ டில் தென் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டில் தென் டாடா.